கடவுள் தான் இந்த உலகத்தையும் படைத்தார். ஆனால் படைத்தவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எல்லா இடத்துலையும் கடவுள் இருப்பார். எல்லாமே கடவுள், எல்லா இடத்துலையும் கடவுள். அங்கே என்ன சொன்னாங்க? யாருமே கடவுள் இல்லை, கடவுளே வரமாட்டார், பேச மாட்டார், ஒன்றுமே செய்ய மாட்டார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். பேந்திசம், காட் அஸ் அ வேர்ல்டு சோல். இந்த உலகத்தினுடைய சோலே என்ன தெரியுமா? ஆத்மாவே கடவுள் தான். நீங்கள் எதை எடுத்தாலும் கடவுள். இவனை எப்படி செருப்பு போடுவான்னு தெரியல. எல்லாவற்றுக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. சும்மா உலகம் இயங்கலை, ஏதாவது ஒரு காரணத்தோடு இயங்கி இருக்குது. அதுக்கடுத்து என்ன சொல்ற? உலகத்துடைய வஸ்துக்கள் எல்லாம் தீமையானது, ஆனால் ஆத்மா மட்டும் புனிதமானது. அதாவது இந்த பறவையானது இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறது மாதிரி இந்த சரீரம் ஒரு கூடு, அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா புனிதமானது. எனவே இந்த சரீரமாகிய கூட்டை உடைத்து ஆத்மாவை நீ விடுவிக்க வேண்டும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? என்னது? கூடு விட்டு கூடு பாயிறதா? நிறைய பேர் இங்கே இந்தியாவில் நம்முடைய நாட்டிலையும் சொல்லுறாங்க. எனவே ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த நாம் என்ன செய்யணும்னா, சரீரத்தில் தீவிர கட்டுப்பாடு வேண்டும். எதையுமே அனாவசியமாக செஞ்சக்கூடாது. ஏன்னா ஆத்மா உள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது சரீரத்தில். அவன் சரீரத்தில் எதை வேணாலும் செஞ்சுக்க, ஆத்மாவை தீட்டுப்படுத்தாதுங்கிறான். இவன் சரீரத்தில் எதை செஞ்சாலும் அது ஆத்மாவை தீட்டுப்படுத்தும். அதனால் ஒன்றும் செஞ்சிடாதே. பவுலடியார் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரு? தொடாதே, ருசியாதே, தீண்டாதே. கொலோசியர்கள் நிருபத்தில் அதை தொடாத, இதை தொடாத, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அங்கே போகக்கூடாது. சரீர ஒடுக்கம் வேண்டும். சரீர ஒடுக்கம் என்கிற ஞானம், அதோட பேர் மட்டும் ஞானம் சொல்றாரு. என்ன? ஆமா, 2வது அதிகாரத்தில் சொல்றாரு. அந்த தொடாதே, லௌகிக ஞானம், சரீர ஞானத்தை சொல்றாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? கடவுளும் கடவுளை போலத்தான் நாமும் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நம்ம போலதான் கடவுளை இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? கடவுளை போல நாம் இருக்கிறோம். எனவே கடவுள் நமக்குள்ளேயோ நமக்கு மேலேயோ கீழேயோ இல்லை, கடவுள் ஈக்குவலா இருக்கிறார் நமக்கு. எனவே சுய கட்டுப்பாடு வேண்டும். அங்கே சுய இன்பத்திலே பெருமை, இங்கே சுய கட்டுப்பாட்டிலே பெருமை. இப்படி ஒரு கூட்டம். என்னடா அது? ஏதாவது சொல்லி முடிப்பீங்கன்னு பார்த்தா முடிக்கல. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. மறுவாழ்வு உண்டுங்க கிடையாது, இவங்களும் கிடையாது. மறுவாழ்வு இல்லை, அது தண்டனை கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த உலகத்திலே உங்களுக்கு தண்டனையெல்லாம் முடிஞ்சு போயிடும். அங்கே மறுவாழ்வு கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது. செத்து போனான்னா செத்து போனான், அவ்வளோதான். அதோடு செத்து முடிஞ்சு போயிட்டாங்க. புலமை பெற்றவர்கள், அகாடமிக்ஸ் அப்படின்னு அடுத்த ஒரு கூட்டம். இவங்களாம் படிப்பாளிகள், மேதைகள், அறிஞர்கள், புலமைத்துவம் உடையவர்கள். இவங்க பிளாட்டோனுடைய கொள்கையை பின்பற்றினவர்கள், போதனையை பின்பற்றிய சீஷர்கள். அகாடமியா என்ற அத்தனை பட்டணத்துக்கு அருகே உள்ள தோட்டத்திலே கூடி சொற்பொழிவு கேட்டு படித்தார்கள். இதில் 2 பிரிவு. ஆரம்ப காலத்தில் பிளாட்டோனுடைய போதையை அப்படியே கடைபிடித்தவர்கள் பிளாட்டோனுக்கு. பிற்காலத்தில் பிளாட்டோனுடைய கருத்துக்கு சற்று மாறுபட்டு எல்லாவற்றையும் சந்தேக கண்ணோடு பார்த்தவர்கள். இவங்க தான் நிறைய இயேசுவானவருடைய நாட்களில் வாழ்ந்திருக்கிறாங்க. இயேசுவானவருடைய வாழ்க்கையில் இவங்க தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் ஒரு சந்தேக கண் பார்த்தவர்கள், படிப்பாளிகள். 4வதாக ஒரு பகுதி சொன்னால் அவங்க பெரிபாட்டெக்ஸ், அதாவது நடமாடும் கல்வி சாலையினர். இவங்க அரிஸ்டாட்டிலுடைய சீஷர்கள்னு சொல்லி பார்த்தோம். இவங்க பெரிபாட்டான்கிற இடத்துல கூடி படித்தவர்கள், அல்லது பெரிபாட்டஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நடமாடுதல் அப்படின்னு வார்த்தை. எனவே கிரேக்க வார்த்தையின்படி அவர்கள் குருவோடு நடந்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டே இருந்தவர்கள். இவங்க என்ன சொன்னாங்க? மனிதத்துவத்திற்கு ஒரு கண்ணியம் உண்டு, முக்கியத்துவம் உண்டுன்னு சொன்னாங்க. மனிதத்துவத்திற்கு ஒரு கண்ணியம் உண்டு, ஒரு முக்கியம் உண்டு. சரீர ஆசைகளுக்கு அல்ல, ஒழுக்கம், அறிவு, நோக்கம், இதுதான் முக்கியம். எப்படி எல்லாம் கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக இருக்குது. இவர்களின் வாழ்க்கையினுடைய இலக்கு என்னவென்றால் ஒழுக்கம். சரீர ஒடுக்கத்தில் எல்லாரும் தவறுவதனாலே இதுதான் அடுத்த பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அதாவது சரீர ஒடுக்கம் நிறைய இருக்கணும், அதே சமயத்தில் சரீர ஒடுக்கத்தில் எல்லாருமே தவறுறதுனால கொஞ்சம் பொய் சொன்னாலும் பரவாயில்லை, ஃபுல்லாக கட்டிட்டு ஒரு ஓட்டையை போட்ட மாதிரி பானையில். அவங்க சொன்ன எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், ஆனால் எல்லாம் இருக்க முடியாது, அங்கங்கே கொஞ்சம் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. வேடிக்கையாக இருக்குது. இந்த அத்தேனவருடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுங்களா? அவங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு டிவியெல்லாம் கிடையாது. இருந்திருந்தால் இங்கே உள்ள டிபேட் மாதிரி 1000 டிபேட்டை பார்த்துருப்பாங்க. எல்லாம் தலையை பிச்சுட்டு போகிற மாதிரி.
என்ன அவங்களுக்கு என்ன புதிய தத்துவங்களை கேட்பது, அதை குறித்து விசாரிப்பது, அவை குறித்து சத்தியத்தை அறிவது ஒருத்தருடைய கருத்து கிடையாது. அதை கேட்கறது ஏற்றுக்கொள்ளணும் கிடையாது. நீ பேசணுப்போ அவ்வளோதான், நான் கேட்கணும் அவ்வளோதான். புது புது நவமான காரியங்கள் என்ன பண்ணுறாங்க? அது இங்கே தயவுசெய்து பாருங்கள், நூதனமான 20வது வசனம் 21வது வசனத்தை பாருங்கள். அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும். ஆமாம், அதாவது ஒரு சொல்லுங்க, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி இன்னொரு அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது, அது வேண்டாம். இது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கணும். அங்கே வர்றவன் எல்லாருமே இதான் பண்ணுவானு. அங்கே வர்றதுக்கு காரணமே என்ன? நவமான காரியங்கள் புதுசு புதுசாக கேட்க பண்ணணும். வாசிங்க தொடர்ந்து. அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே வேறொன்றிடம் பொழுதுபோக்குகிறதில்லை. ஆமாம், ஃபுல் டைம் உங்களுக்கு ஒர்க்கே தான். பட்டிமன்றம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதில் பட்டிமன்றத்தில் கலந்துக்கிட்டே இருப்பாங்க. பட்டிமன்றம் பார்த்து கொண்டே இருப்பார்கள், பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டே இருப்பார்கள். சில இதெல்லாம் நல்ல காட்டங்களை. ஆனால் இதுக்காகவே அப்படியே ஊராக போகிறது. சரி, எங்கெல்லாம் தெருக்கூத்து போடுறானோ, எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ உட்காந்து கேட்போம். கேட்குறது மட்டும் இல்லை, சொல்கிறது புது புதுசாக சொல்கிறது. இப்போ புதுசு புதுசாக சொல்கிறதுனால என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படியே அடித்து விட்டாலும் பரவாயில்ல இல்லையா? எத்தனை தான் புதுசாக கொண்டு வர முடியும்? ஏதாவது கொஞ்சம் கருத்துக்களை மாற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் எவ்வளவு காரியங்கள் அவன் பேசக்கூடியதுக்கு நோக்கம் என்ன? ஒரு இடத்துல சுவிசேஷத்தை சரியானபடி அறிவிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய உலக கண்ணோட்டம் என்னன்னு பார்க்கணும். வாட் இஸ் த வேர்ல்டு வியூ? அவங்க எதை விசுவாசிக்கிறாங்க, அவங்க என்ன அவங்களுடைய மன நோக்கம் இருக்கிறது, அதை நம்ம பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்குது. இதில் நீங்கள் ரொம்ப வேடிக்கையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து இங்கே வாங்க, 18வது வசனத்துக்கு வாங்கலாம். 18வது வசனத்துக்கு வாங்க. அதில் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காணப்படுகிறது. இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். அவங்க என்ன இவன் அந்நிய தேவதையைன்னு சொல்லலை, என்ன சொல்கிறாங்க? தேவர்கள். அது என்ன? அது ஒருமையா பன்மையா? தேவதை. அப்போ இவர் நிறைய கடவுள்களை பற்றி சொல்கிறாருன்னு. ஆனால் இயேசுவானவர் பற்றி தானே சொல்லியிருக்காங்க. எப்படி நிறைய கடவுள்கள்னு யோசிச்சாங்க? பிதா குமாரன், ஒரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசலாம். ஆனால் அங்கே அர்த்தம் வருது. என்ன சொல்கிறாங்க? 2 காரியத்தை பற்றி கேட்கலாம். இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் 2 கடவுளும் ஆகிட்டாங்க. அதே அதை நம்ம சொல்லுவோம், அவன் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம சொல்லிட்டு இருப்போம், அவன் ஒரு புரிஞ்சுக்கிறான். என்ன 2 கடவுள்? ஒன்று இயேசு ஆண் கடவுள், உயிர்த்தெழுதல் பெண் கடவுள். எங்க மைண்ட் எப்படி ஓடுதுன்னு பாருங்க. 2 அதே தான். அது அவன் இயேசு ஆண் கடவுளாகவும் உயிர்த்தெழுதலையும், அது கிரேக்க மொழியில் ஃபெமினைன் ஜெண்டரில் தான் இருக்குது. ஃபெமினைன் ஜெண்டர், அதாவது பெண்பாலாக குறிக்கிறது, அது ஆண்பாலாக. அப்போ 2 கடவுளை கொண்டு வந்திருக்காரு இவர். ஓகே, சுவிசேஷம் சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன சொன்னோன்னு இல்லை, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு முதல்ல அவசியம். என்ன புரிந்து கொண்டார்கள்னு அவசியம். இதுதான் அவங்க செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது. இது வரைக்கும் அவர் சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் அவங்க என்ன புரிந்து கொண்டார்கள்? இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் 2 கடவுளாக அறிவிக்கிறார் என்று சொன்னார். விவாதிப்பது முக்கியமானது. இவங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்கிறது? இந்த மாதிரி இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி செஞ்சுருப்பீங்க? இந்த மாதிரி எத்தனை பேர்? 4 தத்துவ ஞானிகள். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இதுக்கு ஆடியன்ஸே வித்தியாசமான ஆடியன்ஸ் இருக்குது. 4 விதமான தத்துவ ஞானிகள், அவங்க எல்லாருமே வித்தியாசமானவர்கள். 1. 2வதாக சந்தை வெளியில் எதிர்பட்டவர்கள் சாமானிய மக்கள். 3வதாக அதாவது 4, 5, 6வதாக வச்சலாம். 6வதாக கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ளே வந்தவர்கள், அதாவது யெகோவா தேவனை நம்புகிறவர்கள், ஒழுக்கத்தை நம்புகிறவர்கள், அதாவது பக்தி மார்க்கத்திலே பக்திக்குள்ளாக வந்தவர்கள், தெய்வ பக்திக்குள்ள. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்குறோம் யூதர்கள். இப்படி பல்வேறுபட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை எடுத்து கூறுவது? சொல்லணுமா, சொல்ல வேண்டாமா? இல்லை தனித்தனியாக மீட் பண்ணணுமா? ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக தான் மீட் பண்ணியிருப்பார், தனித்தனியாக தான் அவர் கூடி பேசியிருப்பார், தனித்தனியாக தான் செய்திருப்பார். ஆமாம். ஆனால் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுது என்ன? அவங்களுக்கு பொழுதுபோக்கு அதாவது புதிய காரியங்களை பேசுவது, புதிய காரியங்களை கேட்பது. இவருக்கு பொழுதுபோக்கு என்ன? சத்தியத்தை சொல்லுவது, சுவிசேஷத்தை சொல்லுவது. அவர் என்ன சொல்கிறாங்களாம்? அவர் என்ன சொன்னாங்க? இந்த வாயாடி என்ன பேசுகிறான்,
இந்த வாயாடி என்ன பேசுகிறான். நான் ஸ்டாப் டாக்கிங். இல்லை ஆமாம் இல்லை இல்லை நான் டாப் டாக்கிங் கிடையாது வாயாடிங்கிறதுக்கு. நம்ம சொல்கிறது வாயாடிங்கிறதுக்கு சலன்னு பேசிக்கிட்டு இருக்கான். பிரசங்கித்தனமாக பேசுகிறாங்க. அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறான்னா சலன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க என்னைய மாதிரி. அதாவது மடக்கி மடக்கி பேசியிருக்காரு. மடக்கி பேசுகிறாரா? இல்லை, ஒருத்தர் புரிய வர பேசிட்டே இருப்பாரா இருக்கும். புரிய வர பேசுகிறாரு. யார் கேட்டாலும் பதில் சொல்றதுனால அந்த ஓ எல்லாம் யார் கேட்டாலும் இந்த இவ்வளோ பேருக்கு 7 பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சமாளிக்கிற ஒரு மனுஷனால இங்கே இப்படி எல்லா இடமும் பார்த்துட்டு இருந்திருப்பாரா. வாயாடி என்ன வாயாடிங்கிற வார்த்தைக்கு அங்கே வாங்கி பேசுங்களேன். வாயாடி இல்லை, எந்த கேள்வி கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட இதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த ஒரு பதில் பதில். இவங்க அப்படி நல்லபடியாக சொல்லியிருப்பாங்க. அவங்க நல்லபடியாக சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் இவர் நல்லபடியாக சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க எழுதுனது அவங்க வாயாடின்னு தான் சொல்கிறாங்க. என்ன வாயாடி? ஆமாம், அவங்களுடைய விளக்கத்தின்படி அவங்களுடைய ஒரு நிமிஷம் என்னது பிதற்றுகிறாரு, உழப்புறாரு. இந்த டிவியில் சில பேர் சொல்கிறாங்க, டிபேட்டுக்கு கூப்பிடும்போது உழத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேனா அப்படின்பாங்க. அவங்கள திரும்ப மென்டல் இதுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். இல்லை நான் சொன்னேனா இதை சொல்லிவிட்டு இது பண்ணாங்க, நான் சொல்லலையே அப்படின்பாங்க. சிலர்லாம் அப்படியே ஒரு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இல்லைன்பாங்க. நாங்கள் வசனத்தில் சொல்லுது வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆமாம், இப்போ வாக்குவாதம் அப்படின்னாலே அங்கே ஆர்குமெண்ட்டில் அவங்க ஒன்று பேச இவர் அதுக்கு அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறார், நம்ம பார்த்து உரையாடல் பண்ணுகிறார், அதுக்கடுத்ததாக சொற்பொழிவாற்றுகிறார், அதுக்கடுத்ததாக அவர்களுக்கு அறிவிக்கிறார், அப்புறம் சுவிசேஷம் கரெக்டாக கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்க பேசுறதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணி இவங்க நோஸ் கட் பண்ணுற மாதிரி. இந்த வார்த்தைக்கு அதாவது இந்த ஒரு பறவை ஒவ்வொரு இடத்துலையும் தீனி பொறுக்கும்ல, அதே வார்த்தையை ஆனால் சரியான வேலை தான் பொறுக்கி. இந்த பொறுக்கி என்ன பேசி கொண்டு இருக்கிறார்? ஏன் அப்படி சொல்கிறாங்க பொறுக்கின்னா, இவனுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் கிடையாது அங்கே. என்ன நான் சொன்னேன்னு உங்களுக்கு என்னென்ன பொறுக்கினுங்கிற வேலை இல்லை, அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே வார்த்தை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவருக்குன்னு சொந்த கருத்து கிடையாது. இந்த ஃபிலாசபிலேருந்து கொஞ்சம், அந்த ஃபிலாசபிலேருந்து கொஞ்சம், எதுவுமே உள்ளே எடுக்கிறது கிடையாது. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அப்படி எடுத்து இவர் ஒரு கலப்படமாக ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க சொல்லக்கூடியது என்ன, இவருக்குன்னு ஒன்றும் உள்ள கிடையாது, எந்த ஒரு தத்துவத்தையும் சேராத ஒரு ஆள் புதுசாக நிறையா காரியத்தை சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் சொல்லக்கூடியதில் நமக்கு அங்கேருந்து கொஞ்சம் கிடைக்கிது, இங்கேருந்து கொஞ்சம் கிடைக்கிது, இங்கேருந்து கொஞ்சம் இருக்குது. நம்ம பேசுகிறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அங்கங்கெல்லாம் பேசுகிறாரு. ஆக இவர் ஒரு வாயாடினா என்ன அர்த்தம், இவர் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பொறுக்கி குக் பண்ணாமல் அறவேக்காடு தமிழில் சொன்னான். இந்த அறவேக்காடு என்ன சொல்லுகிறார்? சுவிசேஷத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா இந்த மாதிரியான காரியங்களை நம்ம நிச்சயமாக எதிர்கொள்ள தான் வேண்டும். ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்டப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு ஆப்னெட்டாக அவர் பேசிட்டு இருக்காரு, விரோதமாக பேசிட்டு வர்றாரு. ஆமாம், சில காரியங்கள் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. காமனாக எடுத்து தான் பேசுகிறாரு. ஏன்னா எல்லா பீப்புள்ஸும் இருக்கிறாங்க, எல்லா பீப்புளும் இருக்கு, எல்லாருடைய அந்த மெயின் பாயிண்ட்டை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் பேசும்பொழுது எல்லா இடங்கள்லாம் எடுத்து பேசுகிறாரு, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த இழிவான வார்த்தை என்னன்னா, இவன் ஒரு பொறுக்கி தெரியாது, அங்கே கொஞ்சம் பொறுக்கி இங்கே கொஞ்சம் எடுத்து அங்கே கொஞ்சம் எடுத்து, இந்த ஒரு குருவி தானியங்களை சேகரிக்கிற மாதிரி அங்கே சேகரித்து பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பவுலடியார் அப்படி இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை அந்நிய தேவதைகளை பிரசங்கிக்கிறதாக காணப்படுகிறது ஒன்று. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவையும் உயிர்த்தெழுதையும் கொடுத்து ரொம்ப தெளிவாக அடிக்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக பேசி கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மக்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது, அவர்கள் எதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டும். நம்ம பொதுவாக சுவிசேஷத்தை நாம் சொல்லிவிட முடியாது. அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியிலே வகையிலே நாம் சொல்ல வேண்டும். இதற்கு அவர்களுடைய பின்னணியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுலடியார் செய்து கொண்டு இருக்கிறார். ஏதோ எடுத்தான் பிடிச்சான்னு நம்ம பேசிட முடியாது. சரியான வார்த்தைகளை, சாவி போன்ற வார்த்தைகளை குறித்து நாம் பேச வேண்டும். பவுலடியார் சொல்லும்போது சரியான வார்த்தைகளை எனக்கு கொடுக்கும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.